விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. கனமழை 20ஆம் தேதி வரை தொடரும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. வருகிற 22ஆம் தேதி அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் வேதவல்லி இணைந்திருக்கிறார். வேதவல்லி, வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு என்ன? பூங்குழலி, 2 செய்திகள். ஒன்று, தமிழகத்துல இன்று 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. எந்தெந்த மாவட்டம்னா கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கனமழை 20ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்துல தொடரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்கள்ல அதிகபட்சமாக 50 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீச மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கனமழை தமிழகத்துல தொடர போகிறது. இது ஏன்னா நமக்கு வங்கக்கடல்ல உருவாயிருக்க அந்த மேலடுக்கு சுழற்சி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிறது. இந்த மேலடுக்கு சுழற்சி மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ எதுவாகவும் மாறாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, அரபிக்கடல்ல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. எங்கன்னா மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் கர்நாடகாவை ஒட்டிய கடலோர பகுதிகளில் 22ஆம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மேலும் தீவிரமடையும். அதாவது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது புயலாக மாறுமா என்பதை அடுத்தடுத்த அறிக்கைகள்ல வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பார்கள். சரி, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால தமிழகத்துல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா? இந்த 14 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த அரபிக்கடல்ல உருவாக போற காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தற்போது நமக்கு பெய்து வரும் மழையின் காரணம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நமக்கு வங்கக்கடல்ல இருக்கு. இன்னொரு பக்கம் அரபிக்கடல்ல 22ஆம் தேதி தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நம்மை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் சரி, புயலாக மாறினாலும் நம்மை விட்டு அது விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இதனால மழை பெய்யக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா உள்ளிட்ட அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாநிலங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதோடைய நேரடி தாக்கம் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் பட்சத்துல அதோடைய நேரடி தாக்கம் நமக்கு எதுவும் இருக்காது. ஏன்னா நமக்கு வங்கக்கடல்ல இருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தான் மழை பெய்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வங்கக்கடல்ல நிலவும் அந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மீனவர்கள் அடுத்து வரும் 24 மணி நேரத்துல தென்மேற்கு வங்கக்கடல், தென் தமிழக கடலோரம், அந்தமான் கடற்பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வட தமிழக கடலோரம் உள்ளிட்ட இடங்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு, நாளைக்கு அதே போல தென்மேற்கு வங்கக்கடலுடைய சில பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், கடல், மன்னார் வளைகுடா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படியாக இருந்தாலும் 20ஆம் தேதி வரை தமிழகத்துல பரவலாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனை ஒட்டி 22ஆம் தேதியை ஒட்டி நமக்கு தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாதை தொடங்கும் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அது மேலும் மேலும் தீவிரமடைந்து இந்தியாவை விட்டு விலகி செல்ல போகிறது. ஆனாலும் அந்த பறத்தின் காரணமாக இங்கிருந்து வரக்கூடிய மேகக்கூட்டங்களின் காரணமாக நமக்கு கடலோர மாநிலங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அவராக அந்த மழை தீவிரமடையும் போது நமக்கு தமிழகத்துல இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக பெய்து வரக்கூடிய மழை படிப்படியாக ஒரு நாட்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்னதாக பார்த்தோம், 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெயில் 100 டிகிரி தாண்டி இருந்தது. நேற்று 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவாகி இருந்தது. இன்று, நாளை மறுநாள் அடுத்து வரக்கூடிய இந்த 4 நாட்களுக்கு வெயில் வெகுவாக பெய்ய போகிறது. உள் மாவட்டங்கள்ல நமக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல காற்று, இடி மின்னலுடன் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்லயும் இன்று, நாளை மறுநாள் இந்த நாட்கள்ல நாம மிதமான மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். பூங்குழலி, நன்றி வேதவள்ளி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.